யாரா இங்க தெய்வம்? யாரா இங்க தெய்வம்? சொல்றா, யார் தெய்வம்னு கேக்குறல? ஏய், நான் தான்டா. ஏண்டா நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வித்தீங்க, இப்ப ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க மானத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணி சொத்து சேர்க்கறதுக்கு பொண்ணுங்க மானத்தை வேலை பேசுவ, அது நாங்க நின்னு வேடிக்கை பார்க்கணும் இல்ல? எப்படி எப்படி பணக்காரனா இருந்தா ஆசையிலும் செய்வான் ஆத்திரத்திலும் செய்வானோ, அப்ப இல்லாதவன் கையை கட்டி வாயை பொத்தி நிக்கணும். கட்ட பஞ்சாயத்து பண்றதே தப்பு, அது நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பண்ணுவியோ? இந்த பாரு, மரியாதையா அவனுக்காக பஞ்சாயத்து பண்ண வந்த நீயே அவன் செஞ்சது தப்புன்னு சட்டத்துக்கு முன்னாடி போய் நிக்க வைக்கிற, இல்ல சாவு ஓ முன்னாடி வந்து நிக்கும். ஏன்னா நம்ம நாட்டுல கண்ணகிக்கு பிறந்தவன் தான் இருக்கணும், காந்தாவுக்கு பிறந்தவெல்லாம் இருக்க கூடாது. காந்தானா யாரா? தேவடியால் பெற்றுவிட்ட திருமகளே, போடியம்மா போ. நான் அனாதையாக கிடந்து அடித்து சாகிறேன். நீ சினிமா கூத்தாடியோட கூடை கொண்டு கும்மாளம் அடிக்க போகிற பார்த்தானே, அந்த பயலுக்கு என்ன கொழுப்பு இருந்தா உங்களை வேசிமேன்னு சொல்லிருப்பான். அவனே, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை வேசிமேன்னு சொல்லியிருப்பான். ஏய், அவன் ஒரு தடவை தான் சொன்னான், நீங்க ஓயாம சொல்லிக்கிறீங்க வேசிமேய வேசிமேயன்னு. என்ன சொல்லலாம் தெய்வம், அப்பா வேற ஊர்ல இல்ல. அப்பா தான் செய்யணுமா? நான் செய்யறேன். நாளைக்கு எப்படா வருவான் கோட்டுக்கவன்? பார்த்தலாம் மைனே, மாப்பிள்ள யாரை போய் மெட்டி விட்டு வந்திருக்காப்ல தெரியுமா? அன்னைக்கு கோர்ட்ல வச்சு கொலை பண்ணா பாருங்க கொடும்பாவி கணேசன், அவன் மாவன்ட்டு போய் உங்களுட்டு வந்திருக்காப்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. நமக்கு எதுக்கியா ஊர் வம்பு வெற்றி? என்னது ஊர் வம்பா? எதுக்கா ஊர் வம்பு? இது நம்ம வீட்டுக்குள்ள வந்த வம்புக்கா? நம்ம தமிழ் அவன் கிண்டல் பண்ணது எனக்கு தெரிஞ்ச அவன் கை கால உடச்சிடுவேன் பயந்து தானே என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பாவம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டான். அன்னைக்கே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் கை கால உடச்சிருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குமாக்கா? நம்ம தமிழுக்காக வந்த பொண்ணுக்கா, நமக்காக வந்த பொண்ணு நாசமா போனா கூட பரவாயில்ல, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு ஒரு மோசமான மனநிலைக்கு ஒரு படிப்பை படிச்சிட்டோம்லக்கா. நம்ம படிச்சிட்டோமேனு தப்பு செய்யறவனை பார்த்து ஒத்து போறவனையும் ஒதுங்கி போறவனையும் வேடிக்கை பார்க்கறவனையும் விமர்சனம் பண்றவனையும் நடு ரோட்ல நிக்க வச்சு நாக்கு புடி 400 வெட்டு வெட்டணும்க்கா. வெட்ட வந்தவன்ட்ட வேல்கம்ப காட்டுறது தப்பு இல்லக்கா. குனிஞ்சி போறோம்னு நம்மள கொட்டி பாக்குறானே, அவனை குத்தி பார்க்கணும், குடல உருவி பார்க்கணும். கத்தி குத்து நமக்கு காது குத்து மாதிரிங்கிறத காட்டணும்க்கா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்கிட்ட வந்து கதறி கதறி அழும்போது எனக்கு வந்த கோத்துக்கு அப்படி என்னக்கா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு படிப்பை படிச்சு பதவி வாங்கி பணம் சம்பாரிச்சு ஒரு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையை வாழணும்? அப்படி ஒரு ஈனங்கட்ட வாழ்க்கை மானங்கட்ட வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. உங்க மேல உள்ள மரியாதைனால தான் அவனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்களே கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்குன்னு. ஆனா நாளைக்கு மட்டும் நான் நினைச்சது கோர்ட்ல நடக்கல, மதுரையில் நீங்க நினைக்காததெல்லாம் நடக்கும் பாருங்க. சொல்லு மது. எங்க இருக்க வெற்றி? நான் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்தோன்னு கூட்டி வந்துடுறேன், சரியா? அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையே. மது அவங்க வந்துட்டாங்க மது, இதோ வந்துடுறேன். சரி வேகமா கூட்டு வா. அண்ணா எங்க ஆளை காணோம்? இங்கதானே தம்பி சொல்லுச்சு. தம்பி அந்தா கூப்பிடுது பாரு. அங்கே நில்லுங்க, நான் வரேன். தம்பி நீங்க இருங்க, நாங்க வரோம். இருங்க நாங்க வந்துடுறோம். இருங்க நான் வரேன். இதோ வந்துடுறேன். நீங்க வராதீங்க.